சிறு பிள்ளை போ மனம் இருந்தால் துயரில்லையே, பறவை போ சிறகு இருந்தால் பயமில்லையே. ஓகே. இன்னர் சைல்ட். இத லிட்டரல் தமிழ்ல சொல்லணும்னா குழந்தை அப்படி இல்லாட்டி குழந்தைத்தனம் போல உள்ள உள் மனது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த இன்னர் சைல்டு அப்படின்றது நம்ம சிறு பிள்ளையாவோ இல்ல சிறு குழந்தையாவோ இருந்தப்ப நம்மளோட உணர்வுகள், நினைவுகள், நம்மளோட தேவைகள் எப்படி இருந்தது அப்படின்றத அறிஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னர் சைல்டு அப்படின்றோம். கால் யங் அப்படின்ற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் என்னோட ஃபேவரட். அவர் தான் இந்த இன்னர் சைல்டு அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நம்மளோட நினைவுகள், உணர்வுகள், நம்மளோட தேவைகள் இது எல்லாமே வந்து பாசிட்டிவா இருந்திருந்தா, ஒரு நல்ல சூழ்நிலையா, சந்தோஷமான சூழ்நிலையா இருந்திருந்தா, அது ஒரு நேர்மறையான சூழ்நிலையை நம்மளோட வாழ்க்கையில உருவாக்கும். இதே காயங்களாவோ, இல்ல அன்பு மறுக்கப்பட்டிருந்தாலோ, பாதுகாப்பு சரியா கொடுக்கப்படாம இருந்தாலோ, தேவைகள் நிறைவேற்றப்படாம இருந்தாலோ, அது காயங்களா மாறி நம்மளோட உள் மனதுக்குள்ள உயிரோட்டமா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ, அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம கடந்த காலத்த பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், கவலைப்படுவோம். அத வந்து நம்ம டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எதிர்காலத்த பத்தின ஒரு பயத்தோடயே வாழ்வோம். அது வந்து நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் பத்தி நம்ம அதிகமா சிந்திக்கிறதுனால, நம்மளோட நிகழ்காலத்த பத்தின ஒரு எதிர்பார்ப்போ, இல்ல அத பத்தின அனுபவமோ நமக்கு ரொம்ப கம்மியா கிடைக்க ஆரம்பிக்கும். இத எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னா, செல்ஃப் டாக். அதாவது நமக்கு நாமளே பேசிக்கிறது. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு, உங்களோட பேர சொல்லி, உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும். இல்ல உன்ன நான் பார்க்குறேன். உன்னோட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாம இருந்துச்சு. அத நான் நிறைவேற்றேன். உனக்கு பாதுகாப்பு சரியா கொடுக்கப்படாம இருந்துச்சு. இப்போ உனக்கு பாதுகாப்பு குடுக்குறதுக்கு நான் இருக்கேன். அப்படின்னு உங்களையே நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஆ இந்த பாதிப்புகள் வந்து எதிர்மறையானதாக இருந்துச்சுன்னா, அது குறைய ஆரம்பிக்கும். இல்ல எனக்கு செல்ஃப் டாக் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்படின்னா ஜர்னலிங். டைரி எழுதுறவங்களுக்கு இது புரியும்னு நெனைக்கிறேன். ஆ இன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு? அப்படின்றத நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நீங்க என்னெல்லாம் உங்களோட இன்னர் சைல்டு கிட்ட பேசணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் டைரியில நீங்க எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கும்போது, உங்களோட அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கிராட்டிட்யூட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ நான் நிர்மலா சிங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.